பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினியில் தான். அப்போது அஸ்வினிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கேதுவினுடைய நட்சத்திரம். அந்த கேது தான் எதுக்கு அப்படின்னா ஞானகாரகன். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய தாய் தந்தை இருவரையும் சொல்லக்கூடியது ராகு கேது. அப்போ கேது தான் பார்த்தீங்கன்னா அம்மா வழி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராகுங்கிறது வந்து தந்தை வழி. அப்போது இந்த தாய் வழியாக நாம் அடையக்கூடிய பலவிதமான நன்மைகள், நான் வந்து ஒரு அம்மா மாதிரி, அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்களோ, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையணும், இப்படி பல நல்ல இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா ரதசப்தமி தினம். இந்த ரதசப்தமி நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எருக்கம் இலைகள், எருக்கன் இலை வந்து 7 எருக்கன் இலை எடுத்துக்கோங்க. அந்த 7 எருக்கன் இலை எதற்கு அப்படின்னா 7 குதிரைகள் பூட்டிய ரத